தாம்சன் எஃபெக்ட். ஃபஸ்ட்டு ஜென்ரல் டெஃபினேஷன் பார்க்கலாம். when a current flows through an unequally heated conductor, heat is absorbed or evolved in the body of conductor. ஓகே, இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட் யூ டேக் எனி மெட்டல்ஸ் ஆர் மெட்டாலிக் கண்டக்டர் எடுத்துக்கிட்டேன். அது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அன்ஈக்குவலி ஹீட் பண்ணுறேன். அது மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஹாட்டாக இருக்கும், ஒரு எண்டு ரொம்ப கோல்டாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா, கரண்ட்டை வந்து என்ன பண்ணுறேன், அதில் ஃப்ளோ பண்ணுறேன். அப்போ கரண்ட் அதில் ஃப்ளோ பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சைடு வந்து ஹீட் அப்சார்ப்ஷன் நடக்கும், அதே ஆன் த சேம் டைம் அதர் எண்டு பார்க்கும்போது ஹீட் எமிஷன் நடக்கும். இதுதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் அதை பார்க்கலாம். ஓகேவா? தாம்சன் எஃபெக்ட்ஸ். ஆஸ் பர் த டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன், if 2 points in the conductor are different temperatures, the density of electrons at this point will differ, and as a result the potential difference is created between these points. ஓகேவா? இதுதான் வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தாம்சன் எஃபெக்ட். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹோமோஜீனியஸ் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஓகேவா? இப்போ உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் என்ன போட்டிருக்கான் பார்த்து பாருங்கள். அதே மாதிரி ஒரு மெட்டாலிக் கண்டக்டர் எடுத்துக்கிட்டாங்க, அது காப்பர் ஆர் அயான் எது வேணா இருக்கலாம். இப்போ என்ன பண்ணிருக்காங்க, அது மேலே 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஏதாச்சும் ஒரு 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு, ஒரு பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஹாட்டாக இருக்குது, ஒரு பாயிண்ட் எப்படி இருக்குது கோல்டாக இருக்குது. அந்த கண்டிஷனில் இருக்கும்போது கண்டிப்பாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, டென்சிட்டி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் ஹாட்டுக்கும் கோல்டுக்கும் பார்க்கும்போது எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லும்போது, ஒரு ஜங்ஷனில் நம்ம ஹீட் பண்ணும்போது அங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன ஆகும், ஃபஸ்ட்டு அக்குமுலேட் ஆகி மூவிங் வித் தெர்மல் வெலாசிட்டி. அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இனிஷியலில் ஹாட் ஜங்ஷனில் அதிகமாக இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், இட் கெயின் த ஹீட் எனர்ஜி. அதை வாங்கிக்கிட்டு எங்கே மூவ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது கோல்டு ஜங்ஷனுக்கு மூவ் ஆகிடும். அப்போ அங்கே கண்டினியூவாக கோல்டு பக்கம் மூவ் ஆக எலக்ட்ரான்ஸ் ஒரு பக்கம் மூவ் ஆகிடும். சரிங்களா? எங்கன்னா ஹாட்லேருந்து கோல்டு பக்கம் மூவ் ஆகிடும். ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அட் த பாயிண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்க்கும்போது அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் பார்க்கும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக இருக்கும். இது என்ன ரைஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுது. எங்கே, அந்த 2 பாயிண்ட்டுக்கும். இதுதாங்க தாம்சன் எஃபெக்ட். ஓகே, தாம்சன் எஃபெக்ட் இட் ஆல்சோ ரிவர்சபிள் எஃபெக்ட். ஓகேவா? அடுத்து பாருங்களேன், நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்போம், சீபெக் எஃபெக்ட்லாம் பார்த்துருப்போம். அங்கே என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, தெர்மோ கப்புள் யூஸ் பண்ணிருப்போம். ஆனால் தாம்சன் எஃபெக்ட் டீல் வித் மெட்டாலிக் ராட் அண்ட் நாட் வித் எ தெர்மோ கப்புள். ஓகே, புரிஞ்சிச்சா? இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட்ஸ், ஒன் மோர் இஸ் த நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட்ஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லெட் வி டேக் த காப்பர் பார் எடுத்துக்கிட்டேன். தட் இஸ் கால்ட் என்னது, அது ஒரு மெட்டாலிக் ராடு தான், உங்களுக்கு தெரியும். ஏ காப்பர் பார் ஏபி இஸ் ஹீட்டட் அட் த மிடில் பாயிண்ட் சி. இது மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு காப்பர் பார் எடுத்துக்கிட்டேன், அதோட மிடில் பாயிண்ட் சி. அப்போ என்ன பண்ணுறேன், அந்த சிங்கிற பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது த பாயிண்ட்ஸ் எம் அண்ட் என் ஆர் த ஈக்குடிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஃப்ரம் த பாயிண்ட் சி. அதாவது அந்த காப்பர் ராடில் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, எம்என் இங்கிற 2 பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த எம்என் பாயிண்ட் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்குது. எங்கேருந்து பார்க்கும்போது அட் த பாயிண்ட் சி. அப்போ சியிலேருந்து எம்ங்கிற பாயிண்ட் ஒரே டிஸ்டன்ஸாக, அதே மாதிரி சியிலேருந்து இந்த பக்கம் பார்க்கும்போது என்னங்கிற பாயிண்ட்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. வென் நோ கரண்ட் ஃப்ளோ த்ரூ எ பார் ஏபி, the points M and N shows the same temperature. இது மீனிங் என்ன அப்படின்னா, அந்த ஏபிங்கிற காப்பர் பாரில் நம்ம கரண்ட்டே பாஸ் பண்ணல அப்படின்னா எம்ங்கிற பாயிண்ட்லேயும் என்ங்கிற பாயிண்ட்லேயும் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கும். தட் இஸ் கால்ட் சேம் டெம்பரேச்சராக இருக்கும். when a current passed from A to B. இப்போ பாருங்கள், ஏங்கிற பாயிண்ட் தெரியும், பிங்கிற பாயிண்ட் டயக்ராம் காமிச்சிருக்கேன். இப்போ நான் எப்படி கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன், ஃப்ரம் ஏ எண்டு டு பி எண்டு கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன்.
அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன நடக்குது பார்ப்போம். பாயிண்ட் என் அண்ட் பி ஷோஸ் ஹையர் டெம்பரேச்சர். இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பாயிண்ட் என்னு பாருங்கள், அடுத்து பி, ரெண்டுமே டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. பாயிண்ட் எம் அண்ட் ஏ ஷோஸ் லோயர் டெம்பரேச்சர். நல்லா பாருங்கள், பாயிண்ட்ஸ் எம் அண்ட் ஏ அப்படி பார்க்கும்போது அதோட டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்க பாருங்கள். இட் மீன்ஸ் தட் ஹீட் இஸ் அப்சர்வ்டு ஃப்ரம் த பாயிண்ட் ஏ டு சி. அப்போ என்ன பண்ண போகிறேன், டேரக்ஷன்ஸ் ஏ எண்ட்லேருந்து சியை நோக்கி பார்க்கும்போது அந்த ரீஜன் ஃபுல்லாகவே ஹீட் எப்படி இருக்குது, அப்சார்ப்ஷன் நடக்குது. அதே மாதிரி ஹீட் இஸ் எவால்வ்டு ஃப்ரம் த பாயிண்ட் சி டு பி. அதே இந்த சிங்கிற பாயிண்ட்லேருந்து பி அது வரைக்கும் அந்த ரீஜன் ஃபுல்லாக பார்க்கும்போது ஹீட் எமிஷன் நடக்குது. அப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டியூ டு அப்ளிகேஷன் ஆஃப் கரண்ட் and heat flow direction is same as that of current flow direction. இது மீனிங் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மெட்டாலிக் கண்டக்டால் ஹீட் எப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. தட் இஸ் கால்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எதனால், நம்ம கரண்ட் அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் என்னது, ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு ஹீட் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற டைரெக்ஷனும் கரண்ட் ஃப்ளோ ஆகிற டைரெக்ஷனும் எப்படி இருக்குது, சேமாக இருக்கும். அப்படி சேமாக இருந்தால் தான் இதுக்கு நேம் என்ன சொல்லுவோம், பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், திஸ் பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் இஸ் அப்சர்வ்டு இன் மெட்டீரியல் லைக் சில்வர், ஜிங்க் அண்டு கேட்மியம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்டை ஒபே பண்ணுற மெட்டீரியல் எதுன்னு பார்க்கும்போது சில்வர் ஒபே பண்ணும், ஜிங்க்கு, கேட்மியம் எக்ஸட்ரா. நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். இன் திஸ் கேஸ் த காப்பர் பார் ரீப்ளேஸ்டு பை அயன் பார். இந்த கேஸ் என்ன பண்ணுறேன், காப்பர் எடுத்துகிட்டு அயன் பார் யூஸ் பண்ணுறோம். when the currents direction from A to B, நம்ம கரண்ட் அப்ளை பண்ண டைரெக்ஷன்ஸ் ஏ எண்ட்லேருந்து பி எண்டுக்கு. பாயிண்ட் என் அண்ட் பி ஷோஸ் லோயர் டெம்பரேச்சர். அதாவது இந்த கேஸ் பார்க்கும்போது பாயிண்ட் என்னும் பி எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் லோவாக இருக்குது. பாயிண்ட்ஸ் எம் அண்ட் ஏ ஷோஸ் ஹை டெம்பரேச்சர். பாயிண்ட் எம்மு அண்ட் ஏ எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. இட் இஸ் மீன் தட் ஹீட் இஸ் எவால்வ்டு ஃப்ரம் த பாயிண்ட் சி டு ஏ. அது மீனிங் என்ன அப்படின்னா, சியிலேருந்து ஏ வரைக்கும் பார்க்கும்போது ஹீட் அங்கே எமிட் ஆகுது. நெக்ஸ்ட், ஹீட் இஸ் அப்சர்வ்டு ஃப்ரம் த பாயிண்ட் பி டு சி. இப்போ பாருங்களேன், பியிலேருந்து சிக்கு பார்க்கும்போது ஹீட் அங்கே அப்சார்ப்ஷன் நடக்குது. அப்போ ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டியூ டு அப்ளிகேஷன் ஆஃப் கரண்ட் அண்ட் ஹீட் ஃப்ளோ டைரெக்ஷன் இஸ் ஆப்போசிட் டைரெக்ஷன் ஆஃப் த கரண்ட். இந்த கேஸ்லையும் பாருங்கள், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எதனால், நம்ம கரண்ட் அப்ளை பண்ணுறனால மட்டும்தான் அங்கே ஹீட்னா அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? இந்த கேஸ் பாருங்களேன், கரண்ட் ஃப்ளோ ஆகிற டைரெக்ஷனும் ஹீட் ஃப்ளோ ஆகிற டைரெக்ஷனும் எப்படி இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்குது. இதுக்கு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட்ஸ். This negative Thomson effect is observed in the material like platinum, nickel, cobalt and mercury. நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்டை ஒபே பண்ணுற மெட்டீரியல் எதுன்னு பார்க்கும்போது பிளாட்டினம், நிக்கல், கோபால்ட் அண்டு மெர்க்குரி.